அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. எப்படி ஓட்டு கேட்கணுங்கிறத பாஜகவை பார்த்து நம்ம கற்றுக்கணுங்க அப்படின்னு சில பேர் கேவலமாக பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குது. என்னன்னா, தான் செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்பாங்க, தான் என்ன செய்ய போகிறோங்கிற நல்ல விஷயத்தை சொல்லி ஓட்டு கேட்பாங்க. பாஜகவும் அப்படி நான் செய்ய போகிற நல்ல விஷயத்தை சொல்லி மேற்கு வங்கத்தில் மால்டாங்கிற பகுதியில் ஓட்டு கேட்டிருக்காங்க. அந்த நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டாங்க. முத்தம் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கொக்கன் முர்முங்கிற ஒரு வேட்பாளர் மால்டாங்கிற பகுதியில் போய் முத்தம் கொடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அது என் தாய் மாதிரிங்க, நான் தாய் மாதிரி மதிக்கிறேன், புள்ள மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி தானே செய்வான். தேர்தல் போகிற இடத்துல பிரச்சாரத்தில் மக்கள்லாம் இருக்கிற இடத்துலேயே இந்த நிலைமைனா, மக்கள்லாம் இல்லாத இடத்துல எப்படி நடந்திருப்பாங்கிறத இதன் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செய்துட்டு நம்மகிட்ட இன்னைக்கு ஓட்டு கேட்க வரக்கூடிய நிலையில் பாஜக இருக்கிறாங்க. பாஜகவை திரத்தி அடிக்கணுங்கிறது இன்னைக்கு மக்களுடைய பேச்சா இருக்குது. பாஜக எங்கெல்லாம் வர்றாங்களோ அங்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு மக்கள்லாம் இன்னைக்கு பேசிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நம்ம நாட்டினுடைய பிரதமர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். எங்கேயாவது போக வேண்டியது எதையாவது ஒன்று உளறி இந்தியாவை கேவலப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல அல்லது கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க இடத்துல இவர் இருக்கிறார். அவ்வளோ ஒரு மோசமான பேச்சை பேசியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் ஏப்ரல் 12 உத்திம்பூருங்கிற இடத்துல போய் தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபட்டிருக்கிறாரு. அவரும் தான் என்ன செஞ்சேன் என்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்லி கேட்க முடியாதுல்ல. அப்படி கேட்டால் ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான், அடி உழுகாதான் ஒரு குறையா இருக்கும். அவர் போய் அங்கே என்ன சொல்றாருன்னு சொன்னால், புனிதமான சவான் மாதத்தில் காஷ்மீரில் இருக்க மக்கள்லாம் ஆடு அறுத்து சாப்பிட்றாங்க. எவ்வளோ குற்றம் தெரியுமா இது? அங்கே நான்வெஜ் சில பேர் இருக்கிறாங்க, வெஜிடேரியன் சில பேர் இருக்கிறாங்க. இந்த வெஜிடேரியன் பகுதியில் போய் புனிதமான சவான் மாதத்தில் ஆட்டுக்குட்டியை அறுக்கலாமாங்க, ஆட்டுக்குட்டியை சாப்பிடலாமாங்க அப்படின்னு அங்கே ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை செஞ்சிருக்கிறாரு. மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு தகுதியே கிடையாது. அதனால விருப்பு பிரச்சாரத்தை செய்கிறாங்க. அப்போ இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஆடை வெட்டி கெடா வெட்டி விருந்தெல்லாம் வச்சு சில இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர்கள்லாம் கொண்டாடுவாங்க. அவங்களுடைய விழாக்கள்ல அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ அவங்களுக்கெல்லாம் இவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் இதனுடைய நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. இது மட்டும் இல்லாமல் சொல்கிற வார்த்தையில் உண்மையாவதா இருக்கீங்க நீங்கள், ஏன்டா இவ்வளோ பெரிய பொய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆட்டு இறைச்சியை தடை பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்கல்ல. மாட்டு இறைச்சி இவங்களுடைய பார்வை இதோட கொடூரமானது, புனிதமானது மாட்டு இறைச்சி. அதனால தானேங்க மாட்டு இறைச்சியுடைய பெயரால பல பேர் அடிச்சு கொண்டாங்க. கொண்டுட்டு அதை தேசப்பற்றா இன்னைக்கு சொல்லிக்கிட்டாங்களா இல்லையா? அதுக்காக பசு பாதுகாவல் படைன்னு வச்சிருக்காங்களா இல்லையா? அப்படி கட்டமைச்சிருக்கூடிய இவங்க மாட்டு இறைச்சி கம்பெனியில் போய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இதை இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் சில பேர் பாஜகவுக்கு ஓட்டு போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள்லாம் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அலானாங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் இவங்க 2019 ரைடு எங்கே பார்த்தா ரைடு விட்டு அவனை எப்படியாவது பாஜகவுக்கு சப்போர்ட்டாக ஆக வைக்கிறது, இல்லாட்டி காசை பறிக்கிறது, இதுதான் இவங்களுடைய வேலை. அப்படி ரைடு விடுறாங்க. விட்டா இந்த கம்பெனி 2000 கோடி ரூபாய் மதிப்புல வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு தெரியுமா, அது ஒரு முஸ்லீம் கம்பெனி. முஸ்லீம் அவங்களுடைய பார்வையில் யாரு? அவங்கெல்லாம் அடித்து கொல்லப்பட வேண்டியவங்க, அப்படிதான் வச்சிருக்கிறீங்க. அந்த கம்பெனியில் போய் ரைடு விட்டு 2000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ரைடு விடுறாங்க. ரைடு விட்டு கொஞ்ச நாள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த கம்பெனில இருந்து இந்த தேர்தல் பத்திரம் உங்களுக்கு இப்பெல்லாம் தெரியும். உங்களுக்கு உச்சநீதிமன்றமே கேள்வியா கேட்டு திட்டி காரி துப்புன அந்த விஷயத்துல இந்த ரைடுக்கு அப்புறம் இந்த ரைடுக்கு 2000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சாங்கன்னு வந்துருச்சு. மாட்டு இறைச்சி கம்பெனி, அது பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனி, பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் 2 கோடி ரூபாய் நிதி வாங்கியிருக்காங்க. மாடும் கிடையாது, இவங்களுடைய பார்வையில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அது பார்வையில் புனிதமும் கிடையாது. அதை வச்சு அரசியல் செய்து மக்கள் மத்தியில் வெறுப்பை கக்கணுங்கிறது தான் இவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்குது. இது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆடையும் கையில் எடுத்திருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் வரக்கூடிய இடங்கள்ல அசிங்கமான காரியங்களை செய்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை மக்கள் இனம் கண்டு கொண்டு இவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்பதோடு சேர்த்து அன்பையும் நேசத்தையும் இரக்கத்தையும் போதிக்கக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொடுங்கடா. இஸ்லாம் அதைத்தாண்டா சொல்லுது. ஒரு மனிதர் மீது அன்பு காட்டாதவருக்கு இறைவன் அன்பு காட்ட மாட்டான். அன்பை பத்தி பேசுங்கடா. மனுஷன் எப்படி வாழணுங்கிறத சொல்லிக் கொடுங்கடா. மனுஷனுக்கு மானியத்தை விட எப்படி தான் வாழ்வியல் நடத்தணுங்கிற ஒரு அறிவுரையை சொல்லிக் கொடுங்கடா. இஸ்லாம் அதை தான் சொல்லுது. மனிதர் மத்தியில் அன்பை காட்டுங்க. மனிதன் மீது அன்பு காட்டாதவனுக்கு இறைவன் அன்பு காட்ட மாட்டான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது போன்ற செய்தியை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு